அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜெரி ரிவ்யூஸ் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது பெங்களூரு ஜூலை 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஒரு மாபெரும் நிகழ்வை காணவிருக்கின்றது. பெங்களூரு மட்டுமல்ல, இந்த உலகமே காணவிருக்கின்றது. அப்படி என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் மற்றும் திருவள்ளுவரை நம்ம போற்ற போகிறோம். அதாவது உலகத்துக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு திருக்குறள் அதுக்குன்னு எழுதி வச்சிருக்காரு நம்ம தெய்வப்புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க, மாபெரும் புலவர் திருவள்ளுவர் அவர்கள். ஸோ திருவள்ளுவருக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு அழகான ஒரு பெரிய சிலை வச்சுருக்காங்க ஆல்சூர் ஏரியாவில். அப்போ திருவள்ளுவர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நம்மளுடைய நண்பர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஒவ்வொரு வருடமும் திருவள்ளுவர் சார்ந்த விஷயங்கள், திருக்குறள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலக லெவலில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கும்போது 7வது உலக திருக்குறள் மாநாடு பெங்களூரில் நடக்க இருக்குது. அதை நடத்த போகிறவர்கள் தாய் தமிழ் இயக்கம் திரு எஸ்.டி. குமார் அவர்கள் தலைமையில் இருக்கிற தாய் தமிழ் இயக்கம் மற்றும் திருவள்ளுவர் சங்கம், இவங்க ரெண்டு பேரும் முன்னெடுத்து சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டியோட கலந்து உலகம் முழுவதும் இருக்கிற திருக்குறள் இயக்கங்கள், தமிழ் இயக்கங்கள் அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ இருக்கின்றது ஜூலை 5 பெங்களூரில். அந்த நிகழ்வில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வில் திருக்குறள் இதுவரைக்கும் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறோ அத்தனை மொழிகளிலும் உள்ள புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்படுகின்றன. இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஐயா நீங்கள் சொன்னது திரு எஸ்.டி. குமார் அவர்கள் என்ன சொன்னார்னா, கர்நாடகத்தில் மட்டுமே 7 பேர் திருக்குறளை மொழிபெயர்த்து விளக்குவரை விட்டு வெளியிட்டிருக்கார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த 7 பேரை பற்றிய விஷயங்கள், அந்த 7 விதமான புத்தகங்கள் இவற்றை எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது என்னென்னா, உங்கள் ஊர்லேயும் நீங்கள் ஒரு திருக்குறள் சங்கம் வச்சுருக்கீங்க, நீங்களும் ஒரு தமிழ்ச்சங்கம் வச்சுருக்கீங்க. அப்படி யாராவது எங்களால் எட்ட முடியவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் திருக்குறளை பேஸ் பண்ணி நிறைய ஆய்வுக்கட்டுரைகள் சமர்ப்பித்தல், ஆய்வுக்கட்டுரைகள் வாசித்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய குழுவை சேர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது இதோட ரீச் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா இந்த இதில் நாங்கள் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம், அவளுக்கு கலந்துக்குங்க. இது தமிழனுக்கான ஒரு நிகழ்வு பெங்களூரில் நடத்துகிறோம். நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு ரொம்பவும் சிறப்பான நிகழ்வாக தான் இருக்க போகிறது. நன்றி, வணக்கம்.